வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ரீசனிங்கில் என்ன எடுத்து காரணவியல்ல 90க்கும் மேற்பட்ட கேள்விகள் 100% ஷார்ட்கட்டில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக 15 கணக்குகள் நம்ம நடத்தியிருந்தோம். அந்த 15 கணக்கில் கொஞ்சம் தான் நடத்தணும். அதுவே 45 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்லை. ஸோ ஒரு 10 கணக்கு நடத்தணும். மீதி இருக்கிற கணக்கு நான் செகண்ட் பார்ட்டாக நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது செகண்ட் பார்ட்டுக்கான வீடியோ தான். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா இது குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் எடுத்திருக்கேன். வித்தியாசமான கணக்கு 15. ஸோ அதில் அடுத்த பகுதி பார்த்துலாம், விட்டு போன கணக்கு. சரியா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. 104வது கேள்வி. நான் 103வது கேள்வி தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்துலேருந்து வரும். சரியா? பிடி, எம்பி, என்கியூ, ஹெச்கே இவற்றில் பொருத்தமற்றது எது அப்படின்னு 2025 டிஎன்டிஆர்பி கூட்டுறவுல எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் நம்ம நடத்தியிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சாவே எது பொருந்தலை அப்படின்னு நம்ம போட்டுற முடியும். அப்படி பார்த்தா என்ன கொடுத்துருக்கேன்? பிடி, எம்பி, என்கியூ, ஹெச்கே இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கான். அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏபிசிடி இருக்கும் போதே முதல் வேலை நம்ம ஏபிசிடி 26 எழுத்தும் எழுதி வச்சுப்போம். ஏன்னா அது எழுதுனா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எளிமையாக கொண்டு போக முடியும். ஸோ ஏபிசிடி 26 எழுத்தையே நான் லூப் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதாவது இப்படி 13 மொத்தம் 26 எழுத்து இல்லையா? அதில் முதல் 13 நேராக எழுதிட்டேன். அப்புறம் வளைச்சி இப்படி அடுத்த 13 எழுதியிருக்கேன். 26 எழுத்து லூப் மாதிரி. சரியா? புரியுதுங்களா? ரைட்டு, எழுதியாச்சு. இப்போ ஒன்று எடுப்போம். என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடி, பின்னா நமக்கு தெரியும், பின்னா 2, டினா 4. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பியிலிருந்து சி அடுத்தது ஃபஸ்ட்டு லெட்ரு, டி ரெண்டாவது லெட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ பி ஃபஸ்ட் லெட்ரு, டி 2வது லெட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நான் நம்பரும் போட்டு 2, 4ன்னு. சரி, நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரிலேஷன் பார்த்தா தான் எது பொருந்தணும்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது எம்பின்னு இருக்குது. சரி, இந்த பாருங்க, எம்மு தோ இருக்கு, பி தோ இருக்கு. இங்கே பாருங்க, எம்முலேருந்து இப்படி தானே வருது. எம்முக்கு அடுத்தது என்னு, எண்ணுக்கு அடுத்தது கியூ, அதாவது எம்முக்கு அடுத்தது என்னு, எண்ணுக்கு அடுத்தது ஓக்கு அடுத்தது பி. அப்போ எத்தனாவது எழுத்து? 3வது எழுத்தாக இருக்குது. சரி, ஓகே. அப்போது நான் நம்பர் எழுதிக்கிட்டேன். 13, 16 அப்படி நம்பரும் எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? 3வது எழுத்தாக இருக்குது. ஆனால் ரிலேஷன் இல்லை. சரி, பார்ப்போம். அடுத்தது என்கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்கியூ நான் இதை அழிச்சிட்றேன். இது போன இதில் எழுதுந்தால என்கியூ, இது பாருங்க, எண்ணு தோ இருக்குது, 14வது எழுத்து. எண்ணில் இருந்து ஓ அடுத்த எழுத்து, அதுக்கு 2வது எழுத்து பிக்கு அடுத்தது 3வது எழுத்து கியூ 3வது எழுத்து. சரியா? கரெக்டா? ரைட்டு. அப்போ இங்கே பாருங்க, என்கியூனா 14, 17, இதுவும் 3 எழுத்து இருக்குது, இதுவும் 3வது எழுத்து இருக்குது. கரெக்டு தானேங்க? இது 2வது எழுத்தாக இருக்குது. அப்படி தானே? பிடி, இங்கே பாருங்க, இங்கே பி இதோ இருக்கு, டி 1 அதாவது பிக்கு அடுத்த எழுத்து சி, சிக்கு அடுத்த எழுத்து டி, 2வது எழுத்தா டி இருக்கு. சரியா? புரியுதுங்களா? நான் அப்படியே அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரேன். அது எம்பின்னா எம்முக்கு பிக்கும் 3வது, எம்ல இருந்து பி 3வது எழுத்தா இருக்கு. அதை நம்ம பார்த்துருக்கோம். தோ இருக்கு பாருங்க, எம் தோ இருக்கு, எம்முக்கு அடுத்து முதல் எழுத்து என்ன, 2வது எழுத்து ஓ, 3வது எழுத்து பி. கரெக்ட். அதே மாதிரி இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்து என்கியூனாலும் எண்ணில் இருந்து கியூ 3வது எழுத்தாக இருக்குது. கரெக்டு. அடுத்தது ஃபைனலாக ஹெச்கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹெச்கே பார்ப்போம். ஹெச் எங்கே இருக்குது? ஏதோ இருக்குது. ஹெச்சிலிருந்து ஐ முதல் எழுத்து, ஜே 2வது எழுத்து, கே 3வது எழுத்து. ஸோ அப்போ இது 3வது எழுத்து. கரெக்டு. அப்போது நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா பிடி மட்டும் பியிலேருந்து டி 2வது எழுத்தாக கொடுத்தாங்க. ஆனால் மற்றது எம்பி, எம்லேருந்து பி 3வது எழுத்து, எண்ணிலேருந்து கியூ 3வது எழுத்து, ஹெச்லேருந்து கே 3வது எழுத்து. அப்போது இந்த 3மே 3வது எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? எஸ், கரெக்டாக. இது மட்டும் பிக்கும் டிக்கும் இது பார்த்தா 2வது எழுத்து. அப்போ இது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குது. கரெக்டாக? புரியுதா? நான் சொன்னது புரியுதுங்களா? சூப்பர். அப்போது ஆப்ஷன் ஏ தான், பிடி ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ரொம்ப சிம்பிளானது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சு அந்த நம்பரை போட்டு நீங்கள் என்னென்ன ரிலேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா எது பொருந்தலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த கேள்வி. இந்த மாடல் நம்ம ஒரு கிளாஸ் நடத்திருக்கோம். அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன்,
2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஏபி இஸ் ஈக்குவல் டு 12, பிசி இஸ் ஈக்குவல் டு 23 எனில் ஒய்செட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்லாம் பார்த்தா 4 டிஜிட்டில் இருக்கு. சரியா, ரைட்டு. ஸோ இது 2018 கேட்டால் ரொம்ப எளிமையான கேள்வி. சரிங்களா, என்னன்னா ஏபின்றது 12ன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நமக்கு இந்த மாதிரி ஏபிசிடி கொடுத்துட்டாவே 26 எழுத்து ஏபிசிடி எழுதிருங்க. 26 எழுத்து ஏபிசிடி எழுதி வச்சுக்கிட்டு லூப் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏன்னா என்ன 1, பின்னா என்ன 2. இங்கே பாருங்க அதே அந்த நம்பரே கொடுத்துருக்காங்களோ. ஸோ ஏபி ஏன்னா 1 பின்னா 2 12 அப்படி கொடுத்துருக்காங்களோ, மேபி இருக்கலாம். அடுத்த கண்டிஷனை பார்த்தா இன்னும் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். அடுத்த கண்டிஷன் பிசி ஈக்குவல் டு 23ன்னு சொல்கிறாங்க. பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3. பாருங்களேன், அப்படியே பிசி பின்னா 2 சின்னா 3 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்தந்த எழுத்துக்கு அந்தந்த பொசிஷனோட நம்பரை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. அப்போ ஒய் இசட், ஒய்னா 25, இசட்னா 26. அப்போ 2526 ஆப்ஷன் டி தான் சரியானது. ரொம்ப சிம்பிளான கேள்வி. கரெக்டா? கரெக்ட். ஸோ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஏபிசிடி எழுதிட்டாவே கிட்டத்தட்ட என்ன ஃபார்மேட் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். சரிங்களா, ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது 106வது கேள்வி. REDயின் குறியீடு 6720 எனில் GREENின் குறியீடு 2022 டிஎன்பிசியில் கேட்டாங்க. REDனா 6720. நம்ம இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல்ல எழுத்துக்களோட எண்ணிக்கையும் நம்பரோட எண்ணிக்கையும் பார்க்கணும். RETன்னு 3 எழுத்து, நம்பர் 6720ன்னு 4 எழுத்து. மேபி இதில் ஏதாவது ஒரு எழுத்துக்கு 2 டிஜிட்டாக இருக்கணும். கரெக்டா? கரெக்ட். அப்போ நம்ம நேரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வெறும் 672ன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ஆரோட வேல்யூ 6ன்னு வச்சுக்கலாம், ஈயோட வேல்யூ 7ன்னு வச்சுக்கலாம், டியோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். இப்படி போட்டுடலாம். ஆனால் இங்கே ஒரு 0 சேர்க்கும் போது ஏதோ ஒரு எழுத்துக்கு 2 டிஜிட் இருக்குன்னு அர்த்தம். சரி, நம்ம பார்ப்போம். அடுத்தது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா GREEN என்னன்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்மேட்டு ஏபிசிடி முதல்ல எழுதி வச்சுக்கணும். சரிங்களா, ஏபிசிடி 26 எழுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். சரிங்களா, ஏபிசிடி 26 எழுத்து எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். RET, ஆர்னா என்ன வரும்? இதை பாருங்க, ஆர்னா 18ன்னு வரும். கரெக்டா? அதோட பொசிஷனோட நம்பர் 18ன்னு எழுதிக்கிறேன். சரி, அடுத்தது ஈனா 5ன்னு வரும். இதோ பாருங்க, ஈனா 5. ஓகே, ஈனா 5ன்னு எழுதிக்கிட்டேன். டினா 4, ABCD 4. அப்போ இங்கே பாருங்க, ஆனால் நமக்கு இங்கே பாருங்க 6720ன்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு இங்கே பாருங்க ஆரோட வேல்யூ 18, ஈயோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 4. அப்போ 18 5 4ன்னு வருது. இதுக்கு எங்கே வித்தியாசம் இருக்கு? என்ன பண்ணியிருக்காங்கன்னே ஒரு ஆர்டர் புரியலை. நம்ம இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஒருவேளை நம்பர்ஸ்லாம் ரிவேஸில் இருக்கோ அப்படின்னு. ஆக்சுவலி ரிவேஸில் எழுதினாலும் நம்பர் இந்த 6720ன்னு வர்றது. ஏன்னா இப்போ ஆரோட வேல்யூ 6ன்னு வரவே வராது. ஏன்னா இங்கே பாருங்கள் 6 தோருக்கு. நான் இங்கே 1 2 3 4 5 6ன்னா யூ தான் வரும் ரிவேஸில் போனால். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. நம்மளால இப்போ ஆரோட வேல்யூ 6ன்னு வைக்க முடியாது. மேபி பக்கத்தில் இருக்கிற 7 எடுத்து 67ன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா மொத்தம் 26 வார்த்தைகள் எழுத்து தான் இருக்கு. கரெக்டா? அப்போ 6னா 6 தான் வச்சாகணும். 6னா 6ன்றது 6ன்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நம்பரை ரிவேஸ் எழுதுனா கூட 6னா யூ தான் வரும். ஓகேவா? ஃபார்வேர்டில் எழுதுனா 6னா 18 தான் வரும். அப்போ வேற ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். எப்படி? இதை பாருங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எனக்கு ஏன்னா இந்த இடத்துல 6720ன்னு சொல்லிட்டேங்க. நான் என்ன பண்ணுறேங்க பாருங்க, நல்லா கவனிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போது இது ரிவேஸில் எழுதுகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான்றேன். ஜஸ்ட் நான் 2ன்னு கூட்டுறேன். 18வோட 2 கூட்டினா 20ன்னு வரும். 5வோட 2 கூட்டினா 7ன்னு வரும். 4வோட 2 கூட்டினா 6ன்னு வரும். இந்த பாருங்க 6 தோருக்கு, 7 தோருக்கு, 20 தோருக்கு. அப்போ அப்படியே ரிவேஸில் மாற்றிருக்காங்க அப்படின்னு புரியுது. அந்த ஸ்பாட்டில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஜஸ்ட்டு நான் 2ன்னு எல்லா நம்பரை கூட்டும் போது
அங்கே 6 7 2 0ன்னு இருக்குது, இங்கே 2 0 7 6 அப்படியே ரிவேர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட பொசிஷன் நம்பரை கண்டுபிடிச்சி 2 கூட்டி ரிவேர்ஸில் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் மேட்ரு. கிளியரா புரியுதா நான் சொல்கிறது? இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே ரிவேர்ஸில் எழுதலாமா? இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அதாவது ஆரோட வேல்யூ 18, 2 கூட்டணும் போது 20, ஈயோட வேல்யூ 5, 2 கூட்டினதுக்கப்புறம் 7, டியோட வேல்யூ 4, 4 2 கூட்டினா 6ன்னு வருது. சரி, இப்போ REDயை நான் ரிவேர்ஸ் எதுனா DERன்னு வருமா? ஆமாம். இப்போ டியோட வேல்யூ என்ன? 20. நான் அப்படி தானே? இல்லை, டியோட வேல்யூ இங்கே 6ன்னு கூட்டியிருக்கோம், 6. கரெக்ட். அடுத்தது ஈயோட வேல்யூ என்ன? 7. கரெக்ட். ஆரோட வேல்யூ என்ன? 20. 2 கூட்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்க கரெக்டாக வந்திருக்கு. 6 7 2 0. தெளிவா புரியுதா? அப்போ கொடுக்குற எழுத்த கூட பொசிஷன் நம்பரை கண்டுபிடிச்சி 2 கூட்டி ரிவேர்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவா புரியுது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்? இதை பாருங்க, GREEN அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ ஜியோட வேல்யூ என்ன? இது பாருங்க, ஜியோட வேல்யூ 7, ஜியோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 18, ஈயோட வேல்யூ 5, மறுபடியும் ஈயோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 14 எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்? 2 கூட்டணும். போனது அப்படி தானே பண்ணோம். அதோட பொசிஷன் நம்பரை கண்டுபிடிச்சி 2 கூட்டுறோம். அப்போ 7ஓட 2 கூட்டினா 9, 18ஓட 2 கூட்டினா 20, 5ஓட 2 கூட்டினா 7, 5ஓட 2 கூட்டினா 7, 14ஓட 2 கூட்டினா 16 அப்படின்னு வந்துடும். இப்போ நான் பொசிஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். பொசிஷன் நம்பர் கண்டுபிடிச்சி 2 கூட்டிட்டேன். எனக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ரிவேர்ஸில் எழுதணும். ரிவேர்ஸ்னா அதாவது என் முதல்ல இந்த பாருங்க, இங்கே எழுதுறோம் பாருங்க, இங்கே எழுதலாமா? என் முதல்ல, நெக்ஸ்ட் இ, அதுக்கு அடுத்தது இ, அதுக்கப்புறம் வந்து 6, அதுக்கப்புறம் ஜி. இதாங்க ரிவேர்ஸ். இப்போ என்னோட வேல்யூ என்ன? 16. இந்த பாருங்க, இங்கே 16ன்னு எழுதுறேன். ஈயோட வேல்யூ என்ன? 7. அப்போ 2 7 இ ஓகே. நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ 20 ஓகே. ஜியோட வேல்யூ 9 முடிஞ்சிடுச்சு. அப்போது இங்கே பாருங்கள் ஆன்சர் 1 6 7 7 2 0 9. இங்கே பாருங்கள் 1 6 7 7 2 0 9. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டு கொடுத்தாச்சு. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இன்னும் ஒரு கணக்கு நான் நடத்தவே இல்லை, அதை நடத்திடுவாங்க. ஸ்கொயர் பண்ணி இருந்துச்சு, அது அப்புறம் நடத்துகிறேன்னா அது நடத்தல, மீதெல்லாம் நடத்தியாச்சு. ஒரே கணக்கு தான் பெண்டிங் இருக்குது. ஏதாவது கொஸ்டின் 15 கேள்வி டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள், போட்டுருவோம். இந்த கேள்வி கண்டிப்பாக குரூப் 1 கொஸ்டின் தப்பாக தான் போட்டிருப்பீங்க, ஏன்னா அது ஆப்ஷன்லே இல்லை. எங்கே ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த கேள்வி வந்துடும் எங்கே? ரைட். அப்புறம் இதே மாதிரி இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். நான் தான் புள்ளி தப்பாக வச்சேன். டெட் பேப்பர் 2ல் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விடை. எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க சொல்லுங்க. ரைட். இது பாருங்களேன், இந்த கேள்வி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 31/8/2025 டிஎன்பிசியில் கேட்டுக்கோங்க, லேட்டஸ்ட் கொஸ்டின். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரொம்ப ஈஸி. என்னென்னா, கீழே கொடுக்கப்பட்ட விதிப்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களின் எந்த தொடர் வரும் என தேர்ந்தெடுக்கவும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் ஒரு விதி உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விதி? அதான் சொல்கிறாங்களாம். சரி, அந்த விதி பிரகாரம் தான் எனக்கு என்ன இருக்கணும்? அந்த தொடரும் இருக்கணும். தொடர்னா இப்போ ஆப்ஷன் ஏ பிசின்னு இது ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன்ல. இப்போ ஆப்ஷன் ஏ தான் CEJTன்னு இருக்கா. இது CEJT அப்படின்றாங்கல்ல. இது எந்த வரிசையில் இருக்கணுன்றத அவங்க கொடுத்துருக்காங்களாம் ஒரு விதி. அந்த விதி பிரகாரம் இந்த வரிசை இருக்கா? ஆப்ஷன் ஏ இருக்கா? இல்லை. ஆப்ஷன் பி இருக்கா? இல்லை. ஆப்ஷன் சி இருக்கா? இருக்கு. அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல இருக்குது. ஓகேவா? நாங்கள் ஒரு விதியை சொல்றோம், அந்த விதி பிரகாரம் ஆப்ஷன்ல எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓ ஆமாங்க, அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட விதிப்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்கள். ஆங்கில எழுத்து எங்கே இருக்குது? ஆப்ஷனில் இருக்குது. சரியா? இங்கே விதி எங்கே இருக்குது? இதோ இருக்குது. சூப்பர். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்கள் எந்த தொடர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நான் சொன்ன விதி பிரகாரம் ஆப்ஷன்ல இருக்கிற எழுத்துக்கள் எது வருதுன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? அவங்க தான் சொல்லியிருக்காங்களே. இதில் இங்கிலீஷில் வேற சொல்லணுமா? தமிழ் சொல்லியே புரியல, இங்கிலீஷ் சொன்னால் எங்கே புரியும் நமக்கு? ரைட். அடுத்தது இதோட ஃபுல் ஸ்டாப்பா. அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே
தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸ்கொயர் இது கியூப் இல்லை, ஸ்கொயர். சரியா? 1/2 2/2 3/2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, ஒன்றும் புரிய வேணாம், வாங்க சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணுறேன், 1/1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான் வரும். 1 எத்தனை முறை போட்டாலும் 1 தான் வரும். 2 ஸ்கொயர் 2 வாரி போட்டால் 2 2 4ன்னு வரும். கரெக்டு. 3 ஸ்கொயர் 3 2 முறை போட்டால் 3 9 அப்படின்னு வரும். சரியா? ரைட்டு. இப்போ என்ன சார் சொல்ல வராங்க, வாங்க நான் இப்போ ஆப்ஷன் வச்சு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? நான் ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதியை நான் சொல்லலை இன்னும். முதல்ல நம்ம ஆங்கில எழுத்துன்னும் போது 1 2 3 4 5 வந்து 26 எழுத்து இருக்குல்ல. 1 2 3 4 5, அதாவது ஏபிசிடி 1, ஏன்னா 1, பினா 2, சினா 3, டினா 4, அப்படி 26 எழுத்து ஏபிசிடி இருக்குல்ல. அதை நாங்கள் லூப் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகே, எழுதி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பாருங்களேன், இப்போ ஆப்ஷன் பி எடுக்கிறேன். EGLO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இது பாருங்களேன், தெளிவாக பாருங்க. இப்போ இவங்க ஒரு விதி கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 1ன்னா 1 தான், 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த விதியை நான் ஆப்ஷனில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் பியில் ஃபஸ்ட்டு இதோ இங்கே இருக்கா? ஓகே. அடுத்தது இங்கே என்னன்னா வரேன். அடுத்தது ஜி எங்கே இருக்கு? 1, அதாவது ஜி வந்து ஈக்கு அப்புறம் எஃப் வருது, எஃப்க்கு அப்புறம் ஜி வருது. 2வது எழுத்தா வருது. சரியா? 2வது எழுத்தா ஜி வருது. ஓகேவா? ஓகே. ஆனால் இவங்க கண்டிஷன் என்னன்னா இங்கே பாருங்களேன், இங்கே வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையில 1 4 9ன்ற வரிசையில் இருக்கணும். 1 4 9 அப்படின்ற வரிசையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல. இப்போ பாருங்களேன், ஈலேருந்து ஜி வந்து 2வது எழுத்தாக இருக்குது. ஆனால் இடையில் என்ன வரணும்? 1ன்னு வரணும். வரல. அப்போ இது கிடையாது. புரியலையே, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ காலமாக 100 கொஷின் நடத்தியிருக்க, புரியலன்னு என்ன பார்க்குறீங்களே. சச்ச என்னவோ. சரி, இப்போ பாருங்களேன், ஆப்ஷனையே எடுத்துக்கிறேன். சி இருக்கா? ஆமாம், சி. அதுக்கடுத்து எழுத்து இ. ஓகேவா? இப்போ பாருங்களேன், சி இங்கே இருக்கு. சிக்கு அப்புறம் 1 விட்டு அடுத்த எழுத்து இ. கரெக்டா? அப்போ 1 அப்படின்னு இருக்கு. அப்போ இதுலேயும் அப்படி தானே இருந்துச்சு. ஆமாம், சரி, ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்கு அப்புறம் ஜே இருக்கு. கரெக்ட். இப்போ ஜேவுக்கும் ஈக்கும் ஜேக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. இ இங்கே இருக்கு. ஓகே. ஈக்கு அப்புறம் எஃப் ஃபஸ்ட்டு, ஜி 2வது, ஹெச் 3வது, ஐ 4வது. அதுக்கு அடுத்தது இ அங்கே பாருங்க. ஈயா? ஈக்கு அப்புறம் எஃப் வந்து முதல், ஜி வந்து 2வது, ஹெச் வந்து 3வது, ஐ வந்து 4வது, ஜே அடுத்தது. அப்போ 4 எழுத்து இருக்கு. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ அடுத்தது 4 எழுத்து நடுவில் இருக்குது. கரெக்டா? கரெக்ட். இப்போ சினா சிக்கு அடுத்தது இங்கே என்ன வரும்? சிக்கு அடுத்தது டி வரும், டிக்கு அடுத்தது இ வரும். 1 எழுத்து விட்டு வரும். அதே மாதிரி ஈக்கு ஜேக்கு நடுவில் 4 எழுத்து இருக்குது. கரெக்டாக புரியுதுங்களா? அடுத்தது டி. ஃபைனலாக இந்த டி பாருங்களேன், ஜேவுக்கும் டிக்கும் 9 எழுத்து இருக்கணும். இங்கே ஜே இருக்கா? அங்கே பாருங்கள், ஜேக்கு அப்புறம் கே 1, எல் 2, எம் 3, என் 4, ஓ 5, பி 6, கியூ 7, ஆர் வந்து 8, எஸ் 9, அதுக்கு அடுத்து 8. அப்போ உங்க 9ன்னு வந்துடுது. கரெக்டா? பாருங்க, 1 4 9. இங்க என்ன கண்டிஷனு? 1 4 9 பர்ஃபெக்டா இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? இந்த எழுத்து நல்லா புரியுதா பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை, தவிர்க்க வேண்டிய எடுத்துக்க கூடாத எழுத்துக்களின் எண்ணிக்கை 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ 1 4 9ன்னு நடுவில் இருக்கணும்ன்றாங்க. அதான் கண்டிஷன் சொல்றாங்க. அந்த கண்டிஷன்ல நான் ஆப்ஷனையே எடுக்கிறேன். ஆப்ஷனையே எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் சிக்கும் இ, சிஇஜேடின்னு இருக்கு. சி இதோ எடுத்துக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் எடுத்து இ இங்க எடுத்துக்கிட்டேன். சிக்கும் ஈக்கும் நடுவில் தவிர்க்க வேண்டிய எழுத்துக்கள் 1.
கரெக்டா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணியிருக்காங்க, சில இருந்து டி நடுவில் இருக்குது ஒரு எழுத்து, அடுத்தது இ இருக்குது, ஒரு எழுத்து தவிர்த்துட்டோம். கரெக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கும் ஜேக்கும், இ தோ இருக்கு, ஈல இருந்து எஃப் 1, ஜி 2, ஹெச் 3, ஐ 4, அதுக்கப்புறம் ஜே வந்து 5. அப்போ 4 எழுத்துக்கள் தவிர்க்கணும். கரெக்டு. ஏன்னா 1 4 9ன்னு வரணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஃபைனலாக ஜேடி, ஜேக்கு டிக்கு நம்பர் ஆல்ரெடி போட்டுட்டேன். 9 எழுத்துக்கள் தவிர்த்தாச்சு. அந்த ஆர்டரில் ஆப்ஷன் ஏ தான் வருது. இப்போ ஆப்ஷன் பியோ, அடுத்தது ஆப்ஷன் சியோ டியோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வரவே வராது. இது ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலனா சொல்லுங்க, மேபி புரியலனா சொல்லுங்க. இதே மாடலில் இன்னும் ஒரு 5 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணால் இன்னும் எளிமையாக புரியும். பட் இப்போ நம்ம 106 சம் நடத்தியாச்சு. போதும், ஒரு தலைப்புக்கு 106 சம் எடுத்துனா அதுக்கு மேலே அம்மா எடுக்கிறது சொல்லுங்க. இதுலேயே வந்து எழுத்து காரணவியல் தான் பார்த்தோம். எழுத்து காரணவியல் தான் பார்த்துருக்கோம். இன்னும் எண் காரணவியல் எடுக்கணும். விடுபட்ட எண்ணை காண்க, அடுத்த எண்ணை காண்க, வித்தியாசமான எண்ணை காண்கலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு நம்பர்லாம் மாற்றி கொடுத்து அதை பற்றி பார்க்கணும். இந்த ஏபிசிடி 26 எழுத்துக்கே இப்படி வளைச்சு கேட்குறாங்க, அதில் எப்படி கேட்பாங்க பாருங்க. ஸோ அதனால் பாருங்க, மேபி இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் புரியல, ஏதாவது சம்ஸ் புரியலன்னா சொல்லுங்க. இன்னும் நான் கொஞ்சம் மாடல் எடுத்து நடத்துகிறேன். புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இந்த டைப்பை முடிச்சுட்டு அடுத்த டைப்புக்கு தாவிடுவோம். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஒருவேளை எனக்கு இந்த கொஸ்டின்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் போங்க, என்ன எழுத்து காரணவியல்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தா ஒரு 11 12 வீடியோ இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தா போதும். சரியா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.